தெலங்கானாவுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் பயங்கர கலவரம் மூண்டுள்ள விழியாநகரம் மாவட்டத்தில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளதோடு கலவரத்தில் ஈடுபடுபவர்களை கண்டதும் சுடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆந்திராவை பிரித்து தெலுங்கானா தனி மாநிலத்தை உருவாக்க மத்திய அமைச்சரவை கடந்த வியாழனன்று ஒப்புதல் அளித்தது. இதை கண்டித்து ராயலசீமா, கடலோர ஆந்திரா அடங்கிய சீமாந்திராவில் கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து முழு அடைப்பு போராட்டம் நடந்து வருகிறது. சாலை மறியல், ஆர்ப்பாட்டம், தலைவர்கள் வீடுகளை முற்றுகையிட்டு தாக்குதல் என பலவிதமான போராட்டங்களில் ஒருங்கிணைந்த ஆந்திர ஆதரவாளர்கள் ஈடுபட்டுள்ளதால் சீமாந்திராவில் உள்ள 13 மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. விழியாநகரம் மாவட்டத்தில் உள்ள மாநில காங்கிரஸ் தலைவர் போட்சா சத்யநாராயணா மற்றும் அவரது சகோதரர் வீடுகளை கல்வீசி தாக்கிய போராட்டக்காரர்கள் ஆந்திர பிரிவினையை தடுக்க தவறிவிட்டதாக சத்யநாராயணாவுக்கு எதிராக கோஷமிட்டனர். இதனால் விழியாநகரத்தில் சனியன்று இரவு பயங்கர கலவரத்தில் தெலுங்கானா எதிர்ப்பாளர்கள் ஈடுபட்டனர். தீ வைப்பு, கல்வீச்சு, வாகனங்களை தாக்குதல் என வன்முறை அளவுக்கு மீறி சென்றது. கலவரக்காரர்களை அடக்க முயன்ற சில போலீசாரும் தாக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து விழியாநகரில் சனியன்று நள்ளிரவில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது. வீட்டை விட்டு யாரும் வெளியே வர வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கலவரத்தில் ஈடுபடுபவர்களை கண்டதும் சுடவும் போலீசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக ஞாயிறு காலையில் போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர். தெலங்கானா எதிர்ப்பாளர்கள் அறிவித்த 2 நாள் பந்த் போராட்டம் ஞாயிறன்று காலை 6 மணியுடன் முடிவுக்கு வந்துள்ள போதும் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அறிவித்த 3 நாள் முழு போராட்டம் திங்கள் வரை நடக்க உள்ளதால் சீமாந்திராவில் தொடர்ந்து பதற்ற நிலையை நீடிக்கிறது. தெலங்கானாவை எதிர்த்து விஜயவாடாவில் உள்ள 7 மின்சார உற்பத்தி நிலையங்களில் ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் சீமாந்திரா பகுதியில் மின்சார விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஒருங்கிணைந்த ஆந்திராவை வலியுறுத்தி ஐதராபாத்தில் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்து வரும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியின் போராட்டம் 2வது நாளாக தொடர்ந்தது. திங்கள் முதல் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு டில்லியில் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.